குட் ஈவினிங் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது, இன்றைக்கி நம்ம காலையில் கொடுத்த, அதாவது நேற்று ஈவினிங் வந்து நம்ம நிஃப்டியை பற்றி லெவல்ஸ்லாம் கொடுத்துருந்தோம். அந்த லெவல்ஸ்லாம் சூப்பராக ஹிட் ஆகி நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு கிடச்சிருக்குன்றத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்தெந்த ஸ்ட்ரைக்கில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிது அப்படின்றத பற்றி இந்த வீடியோ ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி பார்க்க போகிறோம். நம்ம சொன்ன ஸ்டாப் லாஸை பார்த்து கரெக்டாக பண்ணவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த கால் பார்த்தீங்கன்னா 24,800ன்ற காலை வந்து 161 ரூபாய்க்கு மேலே இருந்தால், அதாவது நம்ம கொடுத்த 150க்கு மேலே இருந்தால் பை பண்ண சொன்னோம். ஸ்டாப் லாஸை போட சொன்னோம். ஆனால் ஆக்சுவலாக நம்ம பிரேக் அவுட் கொடுத்த பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா 161க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் வந்து நல்ல மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுமாரி 161க்கு வாங்கினா நம்ம ப்ராஃபிட் லெவல் என்னென்ன கொடுத்துருந்தோன்னா 175 ஃபஸ்ட்டு டார்கெட்டு. அது பார்த்திங்கன்னா வாங்கின கொஞ்ச நேரத்துலேயே, அதாவது ரெண்டாவது கேண்டில் வாங்கின அடுத்த 5 நிமிஷத்துலேயே வந்து ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டு. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருந்தோன்னா 200 கொடுத்துருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா அடுத்த 10 மினிட்ஸில் வந்து கொடுத்துருச்சு. அதுக்கடுத்தது 225, 250 அப்படின்னு நம்ம வருஷத்தில் வந்து கொடுத்துருந்தோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா, இங்கே வந்து 161 டார்கெட், அதாவது வாங்கிட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு 12 பாயிண்ட் தள்ளி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி போட்டு ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் இது பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து 170, 75க்கு போகும்போது 161 வந்து போடுங்க, ஸ்டாப் லாஸாக போட ஆரம்பிங்க. அப்புறம் 200 போயிட்ட பிறகு 175 ஸ்டாப் லாஸாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களால் கிட்டத்தட்ட ஒரு 80லேருந்து 90 பாயிண்ட்டு, ஏன் 100 பாயிண்ட்டு கூட நீங்கள் டார்கெட் வந்து, அதாவது ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். நம்ம சொன்ன லெவல்ஸ் எப்படி வந்து எக்ஸாக்டாக வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகி மேலே போயிருக்கின்றதை மட்டும் பாருங்கள். அந்த இடம் எவ்வளோ நேரம் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு கிட்டத்தட்ட பாருங்கள். 12:15லேருந்து 2 மணி வரலையும் அந்த லெவலை வந்து பிரேக் பண்ண மார்க்கெட் ரொம்ப திணறி இருக்குது. இது தாங்க பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்னு சொல்கிறது. இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டை வந்து பிரேக் அவுட் கொடுத்த பிறகு தான் மார்க்கெட் வந்து மேலே போனது. நீங்கள் வந்து இந்த வீடியோ வாட்ச் பண்ணிங்கன்னா இன்றைக்கி காலைல ட்ரேடிங் பார்த்தவங்க அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம லெவல்ஸ் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு இத்தனை டார்கெட்டையும் ஹிட் பண்ணியிருக்குன்றத நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அடுத்து நம்ம கொடுத்த கால் பாருங்கள், 850ன்ற கால் வந்து 150 ரூபாய்க்கு மேலே அந்த பை பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அது பார்த்திங்கன்னா பாருங்கள், எக்ஸாக்டாக வந்து 140, அதுவும் 140, அதாவது 10 பாயிண்ட்டு 150 ரூபாய்க்கு மேலே வாங்கிட்ட பிறகு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட சொன்னோம். அது பாருங்கள், நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா 150 கிட்ட கரெக்டாக எக்ஸாக்டாக வாங்கியிருக்கலாம். அது திரும்ப அந்த லோவே வரல. நம்ம சொன்ன இடம் வந்து 140, அந்த இடம் வரவே கிடையாது. நம்ம கொடுத்த மாதிரி 3 டார்கெட் கொடுத்தோம். 175, அடுத்தது 199, அப்புறம் திரும்ப 224 வரலையும் கொடுத்தோம். மார்க்கெட் பார்த்துக்கிங்கன்னா இந்த கால் லெவல் வந்து போன இடம் 234, கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60 பாயிண்ட்டை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த காலில் நீங்கள் எடுத்துருக்கலாம். இன்னொரு கால் கொடுத்தோம், 24,900 அப்படின்ற கால் கொடுத்துருந்தோம். 24,900 அதே லெவல் தாங்க. 145, 146, அதாவது அரௌண்டு 150 கிட்ட கொடுத்துருந்தோம். அது திரும்ப பாருங்கள், அந்த இடம் போயிட்ட பிறகு திரும்ப 147, 146 தான் லோவே வந்திருக்கு. இதுலேயும் நம்ம வந்து 2-3 டார்கெட் கொடுத்துருந்தோம். 175, 200லையும் கொடுத்தோம். இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குங்க. நம்ம கொடுக்குற லெவல்ஸ் வந்து இது நம்ம டார்கெட் அடிச்சிருக்குது. இது வந்து கரெக்டாக 1 மந்த்து முடிஞ்சு இது ஃபஸ்ட் வீக்குன்னு நினைக்கிறேன். இத்தனை ட்ரேடில் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 2 ட்ரேடோ 1 ட்ரேடோ தான் ஃபெயிலியர் ஆகிருக்கு. நம்ம வந்து கொடுக்குற லெவல்ஸு வந்து ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுற வியூவர்ஸு, சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம லெவல்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்குதுன்றது. உங்களுக்கு நானே சொல்ல வேண்டிய தேவையில்லை. நம்ம லெவல்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால், எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் எந்த மாதிரி ட்ரேட்லாம் எடுத்து ப்ராஃபிட் எடுத்தீங்க அப்படின்னு ஒரு சின்ன கமெண்ட்ஸு, இல்லை உங்களோட சஜஷன்ஸு, உங்களோட ஐடியாஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதுமாரி என் சேனலை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது நிறைய பேர் ஆப்ஷனில் வந்து அது என்ஐசி வெப்சைட்லேயே நீங்கள் உங்கள் ப்ரோக்கர், அதாவது அவனே அலர்ட் பண்ணுவான் ப்ரோக்கரு. நீங்கள் எந்த ப்ரோக்கரேஜ் வச்சுருந்தாலும் அவங்களே என்ன சொல்லுவாங்க, 90% ஆஃப் பீப்புள் வந்து லூசிங் தேர் மணி இன் ஆப்ஷன்ஸ் அப்படின்றாங்க. அதனால் நம்ம வந்து ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். யாரும் வந்து லாஸ் அடையக்கூடாது. லாஸ் அடைஞ்சாலும் கம்மியான லாஸ் தான் அடையணுன்ற ஒரு
ஒரு பொது நலத்தோட இந்த வீடியோஸ்க்கெலாம் நம்ம வந்து ஃப்ரீயாக லெவல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஒரு சில பேர்லாம் நிறைய அமௌண்ட்டு கொடுத்து இதெல்லாம் வந்து அதாவது இந்த கால்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து இந்த லெவல்ஸ்லாம் வந்து எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம வந்து உங்களுக்கு வந்து போட்டுட்ருக்கோம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுபோல் வந்து நீங்கள் நிறைய ஷேர் பண்ணிங்கன்னா, இந்த சேனல் பற்றி தெரியாதவர்கள் கூட தெரிஞ்சுப்பாங்க. இது நிறைய வியூஸ் வந்து பார்க்கும்போது லைக் பண்ணி விடுங்க. அதுமாதிரி கமெண்ட் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. தெரியாதவர்கள், நண்பர்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து என்னோடய சேனலை பற்றி சொல்லுங்கள். அதேமாரி நம்ம வந்து நடுவில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால், ஒரு கேப் அப், கேப் டவுன் ஏதாவது ஏற்பட்டால் நம்ம வந்து உடனடியாக வீடியோ போட்டு அதுக்கான லெவல்ஸ் கொடுக்கலான்னு நம்ம வந்து வாட்ஸ்அப் சேனலு, வாட்ஸ்அப் குரூப்பு, அதாவது ஆல்ஃபா ட்ரேடிங் அகாடமி அப்படின்னு ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணுன்றவங்க அதில் வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதுவும் ஃப்ரீ தான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து உடனுக்குடைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணாத சமயத்தில் நம்ம வந்து அது ஒரு பிக்சராகவோ இல்லை வேர்டாகவோ டைப் பண்ணி நம்ம வந்து லெவல்ஸ் வந்து ஈஸியாக அனுப்புவோம். அதை வச்சு உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த இன்ஸ்டாகிராமோட சேனலோட லிங்க்கையும் நான் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றேன். அதில் சேர்ந்துக்குங்க. சேர்ந்து பயனடையுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் தெரிவிங்க. அதேமாரி நம்ம கோர்ஸை பற்றி சொல்லியிருந்தோம். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இது திரும்ப திரும்ப சொல்கிறது உங்களுக்கே போர் அடிக்குமா என்னன்னு தெரில, இருந்தாலும் சொல்கிறேன். இதேமாரி 800 மார்க்கெட் வந்து 740 அதாவது லோ வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், 24,774 அப்படின்ற லெவல் கீழே வந்தது. அதாவது 800 விட்டு மார்க்கெட் வந்து ஒரு 20-25 பாயிண்ட் கீழே வந்தது. அப்படி வந்த பிறகும் கூட இது ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட்லேயே நின்றுதுங்க. பார்த்திங்கன்னா தெரியும், 161 தான் நம்ம கொடுத்துருந்தோம் சப்போர்ட்டு 800 காலுக்கு. அது எக்ஸாக்டாக பாருங்கள், 161 தான் கரெக்டாக வந்து நின்றுட்டு திரும்பி இருக்குது பாருங்கள். அது உடச்ச உடனே தான் அதால் வந்து மேலே வர முடியல. அதனால் இந்த மாதிரி லெவல்ஸ்லாம் நீங்கள் எக்ஸாக்டாக வந்து இந்த காலுக்கு இது தான் லெவல்ஸு, இதுதான் பிரேக் அவுட் பாயிண்ட்டு, இதில் வாங்கினா நமக்கு 20 to ஒரு 40-50 பாயிண்ட்ஸு ட்ரெண்டு நல்லா இருந்தால் ஈஸியாக கிடைக்கும். மினிமம் உங்களுக்கு 20லேருந்து 25 பாயிண்ட்டு இல்லை 50 பாயிண்ட்டு ட்ரெண்டு செட் ஆனால் ஈவன் மோர், அதாவது 300-200 பாயிண்ட் வரலையும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அது போன வாரம் வெள்ளிக்கிழமையே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம கொடுத்த அந்த நிஃப்டியோட லெவலு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு காலோட லெவலையும் நம்ம கொடுத்த பிறகு எப்படி எக்ஸாக்டாக அது சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பி போய் ப்ராஃபிட் உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்றது நீங்கள் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். இது போல் நீங்களும் வந்து செல்ஃபாக நீங்கள் வந்து எப்படி அனலைஸ் பண்ணலாம், எந்தளவுக்கு நீங்கள் வந்து அந்த காலை ஹோல்ட் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் எவ்வளோ போடலாம், அதோட பிரேக் அவுட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிச்சி எந்த இடம் ட்ரேட் எடுத்துகிட்டு நம்ம சீக்கிரம் கொடுத்துட்டு வெளியில் வரலான்றதை பற்றி நாங்கள் வந்து உங்களுக்கு லைவாக மார்க்கெட்லேயே வந்து நாங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுவேன். அது வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் சேர விரும்புபவர்கள் நாம் வந்து அந்த லிங்க், அந்த குரூப்பில் வந்து அதுக்கான வெப்சைட் லிங்க்கு கொடுத்துருக்கோம். அதில் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து அப்டேட் பண்ணிக்கிங்க உங்களை. நாங்கள் வந்து உண்மையிலே இது உங்களுக்கு ஒரு ஆப்ஷனை பற்றி வேறு வியூவாக இருக்கும். இந்த ஆங்கிளில் நீங்கள் வந்து மார்க்கெட்டை பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஒரு சில கால்குலேஷன் பேஸ்டு, ஃபார்முலா பேஸ்டு இதெல்லாம் இருக்குது. ஆப்ஷனை பற்றி ஸ்ட்ரைக் வந்து எப்படி மூவ்மெண்ட் கொடுக்குது, எந்த மூவ்மெண்ட்லாம் வந்து ஸ்லோவாக இருக்குது, எதெல்லாம் கரெக்டான வேல்யூஸ், அதாவது க்ரீக்கை பற்றி வந்து பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆப்ஷனில் ரொம்ப நாள் ட்ரேட் பண்ணுறவங்க, புதியவர்களுக்கு கொஞ்சம் வந்து இதை பற்றி இந்த வார்த்தைகள் வந்து புதிதாக இருக்கும். இதை வந்து யாராக இருந்தாலும் நம்ம வந்து அவங்களுக்கு எளிமையாக சொந்தமாக ட்ரேட் எடுத்து அவங்க லைஃப் லாங் வந்து இந்த மார்க்கெட்டில் ஸ்டே பண்ணி, லாஸ் வராதுன்னு சொல்லலை, லாஸ் வந்தாலும் கம்மியாக வந்து எக்ஸிட் ஆகுறது. ஏன்னா எந்த தொழிலாக இருந்தாலும் அது லாஸ் இல்லாமல் செய்ய முடியாதுங்க. அது வந்து நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு நல்லா தெரியும். மினிமம் லாஸில் வந்துட்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு, அதாவது ஒரு 10 நாள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அதில் ஒரு 7-8 நாள் மட்டும் ஒரு லாஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து நம்மளையும் தாண்டி சில விஷயங்கள் நடக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து அந்த மாதிரி, இது யாருமே வந்து இப்படி தான் இருக்கும், இவ்வளோ தான் போகும்னு எக்ஸாக்டாலாம் சொல்ல முடியாது. இது ஜஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் தான். அந்த சான்ஸில் நம்ம வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுறோன்றதான், அந்த சான்ஸ் ஃபெயிலியர் ஆகும்போது லாஸ் எவ்வளோ கொடுக்குறோன்றதான் இதில் இருக்கிற விஷயமே இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ தான் ப்ராஃபிட் எடுத்தாலும் லாஸ் அதிகமாக விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிச்சயம் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பாதிக்கும்.
திரும்ப திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ட்ரேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். கடைசியில் வந்து மந்த் எண்டில் உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. அதனால் நம்ம வந்து இது வந்து ஒரு ஐ ஓப்பனர் ஃபார் த ஆப்ஷன் ட்ரேடர்ஸ். எக்ஸ்பைரியில் எங்கே முடியும், இல்லை டெய்லி எங்கே முடியும், எந்த இடத்த வந்து மார்க்கெட் முடியும், எந்த இடத்த சப்போர்ட் எடுக்கும், எல்லா பிரேக் அவுட்டையும் நம்ம வந்து கிளியராக நம்ம வந்து உங்களுக்கு வந்து வீக்லி பேஸு மந்த்லி பேஸஸ் உங்களுக்கு எப்போல்லாம் சப்போர்ட் தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம வந்து லைவாக மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தர காத்திருக்கிறோம். அதனால் என் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சேரணும்னு நினைக்கிறவங்க என் நம்பர் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பேசலாம், தாராளமாக பேசலாம். இன்னும் அடுத்த வீடியோஸில் வந்து நான் வந்து நாளைக்கு உண்டான ஆப்ஷன் லெவல்ஸை பற்றி நான் வந்து வீடியோ போகிறேன். பேங்க் நிஃப்டி ஸ்டாக்கை பற்றி பார்க்கலாம், ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி வருது அதை பற்றியும் பார்க்கலாம். மேலும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுற நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அதுமாதிரி லைக் பட்டனையும் நீங்கள் வந்து கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. மேலும் மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.